ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்த ஜாப்பனீஸ் ஆம்லேட் தான் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது வந்து கொஞ்சம் நாளாயிடுச்சு. நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே எல்லாமே உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாவ், செம்ம டேஸ்டான எம்மியான ஜாப்பனீஸ் எக்கு செஞ்சுருக்கோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுறேன் கிட்டத்தட்ட 1/2 ஹவராக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் 3/4 வாசிக்கு வந்திருக்கு. இது எவ்வளோ நேரம் ஆகுது இது பண்ணுறதுக்கே. ஆனால் எதுவுமே நம்ம சீக்கிரம் பண்ணுறதை விட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணால் தான் அதனுடைய ருசி வேறு லெவலில் இருக்கும். நம்ம அறக்க பறக்க பண்ணிக்கிட்டு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லாமல் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருப்போம். அதுக்கு நம்ம பொறுமையாக செஞ்சாலே அது எப்போவுமே, இது சமையலுன்னு இல்லை, எந்த ஒரு செயலையுமே நம்ம பொறுமையாக செஞ்சால் அது நம்மளுக்கு பலன் உண்டு, சக்ஸஸ் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் எல்லோ கருவில் கொஞ்சம். சரி, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பாட்டு பாடலாமா? காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகும் கொஞ்சம் வரும் மேகம் அஞ்சுகோம் தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவ வானிலவ நான் பிடிச்சி வாரேன் குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரேன் போய் பச்சை மலை பூ நீ உச்சி மலை தேனு குத்தங்கரை ஏது நீ நந்தவன தேரு. நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த எக்கருவை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ளஃபி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வத்தல் தூள், கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி அதில் சேர்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்தேன். என்ன முட்டையில் புதுவிதமாக செஞ்சுருக்க அப்படின்னு இது பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் ஒன்றும் நானாக செய்யலை, யூடியூப் பார்த்து தான் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.